கண்டிஷன் ரெஸ்ட்ரைனிங் ஏலினேஷனா என்ன? ஏலினேஷனா என்ன? நம்ம வந்து விற்கிறது. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், பண்ணும்போது நான் என்ன கண்டிஷன் போடுறேன்னா, இதை நீங்கள் யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடுறேன். அப்படி என்னால் போட முடியுமா? ஆக்சுவலி இப்படி போட முடியாது. அப்படி நான் போட்டேன் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் வாய்டா இல்லை அந்த கண்டிஷன் வாய்டா? அந்த கண்டிஷன் தான் வாய்ட். இப்போ இதே இது வந்து நீங்கள் வந்து விற்கக்கூடாது, ஆனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அது வந்து வாய்டா வேலிடா? அது ஏன் வேலிடு? என்னன்னா வந்து இதுதான் வந்து ரெண்டு கான்செப்ட்ல ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு கண்டிஷன் ரெஸ்ட்ரைனிங், அதாவது அப்சல்யூட் ரெஸ்ட்ரிக்ஷன், இன்னொன்று வந்து பார்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அப்சல்யூட்டா ஒருத்தவங்களை ரெஸ்ட்ரைன் பண்ணணும் தான் அது தப்பு, பார்ஷியலா ரெஸ்ட்ரைன் பண்ணோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு மட்டும்தான் வைக்கக்கூடாது, இல்லை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும்தான் வைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் விற்றுக்கலாம். இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய கையில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஸ்பெசிஃபிக் இடத்துல மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. பட் டோட்டலாகவே நம்ம கையில் ஆப்ஷனே கொடுக்காம டோட்டலாக இப்போ நான் உங்ககிட்ட விற்கிறேன், ஆனால் காலகாலத்தில் நீங்கள் மட்டும் தான் வச்சிருக்கணும், கையில் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆனால் விற்க முடியல, என்ஜாய் மட்டும் தான் பண்ணணும், எனக்கான தேவை இருக்கு ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றப்ப நம்மளோட ரைட்டை பாதிக்கிற மாதிரி இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் தப்பு.